என்னையும் கொஞ்சம் நீ என்ன குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருக்கிற, என்னை விட்டுட்ட, எனக்கும் செல்லக்கூடிய பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்றியோ அதை எனக்கும் பண்ணு அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு அவர் குழந்தைக்கு கொடுக்குற என்ன செல்லத்தை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப வீட்டுக்கு வந்த உடனே பிஃபோர் பேபி வந்து என்னதான் தேடுவாரு, எங்கடா இருக்க அப்படி சொல்லி தேடுவாரு. இப்ப வந்து நான் அவர் முன்னாடி நின்னா கூட தள்ளு பாப்பா தேடி போறாங்க. ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னா என் பையனுக்கு ஒரு 1.5 வயசு தான் சார் ஆகுது. 6 அடி தான் இருப்பான். அவனுக்கு ஒரு பேகி ஜீன்ஸ். என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? சோ அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படி சொன்னா 699 கொடுத்து உனக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர்? டேட்ஸ் அண்ட் கோல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பேகி பேண்ட்டும் வாங்கணும். டேட்ஸ் அண்ட் கோல்ஸா? ஆமா. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு போறது, இந்த ஷர்ட் கலரு பேண்ட்லாம் ஒரே மாதிரி போறது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீங்களாம் தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்ப நான் அவங்கள சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பையனோட போனேன்னா ஒரு 3000 ரூபாய் முடிஞ்சிடும். அவங்கள சேர்த்துக்கிட்டேன்னா ஒரு 10,000 ரூபாய் ஆயிடும் சார். அதுதான் சார் வேணும்னே தான் கட் பண்ணி விடுறாங்க. முன்னால நீங்க 2 பேரும் ட்வின்னிங்கா ஒரே மாதிரி Dress போட்டு போறோம். எல்லா ஃபங்க்ஷன் எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே கலர்ல தான் Dress போட்டு போவோம். அப்ப பேபி வந்ததுக்கு அப்புறம் பேபி கூட ட்வின் பண்ணனும். அப்போ நான் எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன செல்லம் கொடுக்கணும்? எதை பார்க்கிற போது பொறாமையா இருக்கு? மேரேஜ் ஆன புதுசுல ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸ பார்த்து அதை நான் மங்களகரமா இருக்கேன் உனைய பார்த்து அப்படி இப்படி இப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் கால்ல உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய. என்ன இது? நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். பஞ்சாயத்தை இந்த பக்கம் தான் டைட்டில நீங்க திலீபன் மாத்தி இருக்கணும். விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள், வெறுப்பாகும் மனைவிகள். பையன் கால்ல விழுந்துருவீங்களா? ஆமா சார். எத்தனை வயசு பையனுக்கு? 4 வயசு. இல்ல பையன் கால்ல விழுகிறதா சும்மா ஃபன்னுக்காக விழுவீங்களா? ஃபன்னுக்காக இல்ல, எனக்கு அப்பா கிடையாது. என் பையன் பிறந்த பிறகு அப்பாவை பாக்குறதுனால அப்பாவை நினைச்சு ஆச்சரியம் வாங்குறேன். அவங்க காலையும் விழுற, அதுக்கப்புறம் அவங்க கால அது பர்சனல், அது ஃபன்னு. உங்க கால்ல ஜெனியூனா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. ஆனா எனக்கு செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்ப பிரச்சனை என்னடா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இல்ல சார், அதாவது இப்ப கால்ல விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் கால்ல விழுகலங்கறதா. அப்ப தம்பி இப்ப கால்ல விழுகிறதுல மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கேன்ப்பா, என்ன கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. சோ ஜெனரலாவே இப்ப நீங்க வெளியில கிளம்பி உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்களா? எல்லா நாளும் கிடையாது, முக்கியமான நாள் நல்லது கெட்டது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? குழந்தை வயிற்றுல இருக்கிற போது எல்லா மனைவிகளும் என்ன கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க, அப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துருவியாப்பா? இல்லம்மா நீ தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீக்லி ட்வைஸ் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வர நேரம்லாம் அவனுக்கு டாய்ஸ். இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரா இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். இப்ப நான் வாங்கிட்டு போறேன், எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும் ஆசைப்படுவாங்க. அதாவது நீங்க ரிவர்சல் நடக்கணும்ங்கறீங்க. அதாவது உங்களுக்கு வாங்கணும், அத பையன் கோச்சுப்பானேன்னு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆமா, ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க கால்ல விழுந்து தான் உள்ள போறாரு. பையன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா ஆயிருவானோ, அந்த அந்த என்கிட்ட இருந்த அந்த பாசம் எல்லாம் அவங்கிட்ட போயிருமோ? அது ஏன் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது எப்ப பிள்ளை, உங்க 2 பேருடைய ரத்தம், அந்த பிள்ளைக்கு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ மனசங்கடம்? என்னவோ தெரியல, நானும் அவங்களோட குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் அவங்கள வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு பாக்குறேனோ. மேரேஜ் ஆகி ஃப்ரம் த டே 1 வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க. சாப்பிடுறப்ப வந்து தட்டுல ஃபுட் போட்டுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாய் மயிலு இந்தா அப்படின்னு எனக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ஜனனி தம்பி சாப்பிட்டாளா, பாப்பா சாப்பிட்டாளா, நீ அவளுக்கு ஊட்டிட்டியா அப்படின்னு கேக்குறப்போ அப்ப வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே, கோயம்புத்தூர்காரங்களே இப்படி பண்ணலாமா? நக்கல்யா அவனுக்கு. பாப்பா சாப்பிட்டாலான்னு ஃபர்ஸ்ட் அதை கேக்குறது, அது ஒரு இதுல கேக்குறோம். சரி டைம் ஆயிடுச்சு, பாப்பா சாப்பிட்டாளா, அது ஒரு யதார்த்தம் தானே. பாப்பா கூட்டினியே நீ சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு இது கூட கேக்குறது இல்லைங்க. பாப்பாவே வந்து அந்த இடத்துலயே இல்லனாலும் பாப்பா இங்க வா அப்பா ஊட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த இடத்துல இருந்தா கூட நீ சாப்பிட்டியா என்ன அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கேக்குறது இல்லைங்க. இது இந்த ரெண்டோட கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் ஜெனியூன் கம்ப்ளைண்டா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எப்பவுமே சாப்பிட உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் வாய் மயில இந்தா அப்படின்னு தான் ஊட்டுவாங்கங்க. இப்ப ஒரு வார்த்தை கூட கேக்குறதே இல்ல, நீ சாப்பிட்டியா என்ன ஏது. சார் இல்லைங்க சார் கேட்பாங்க. இப்ப ஜெனரலா உங்க குழந்தைய அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்களா? கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறீங்க, பாப்பா சாப்பிட்டாலான்னு கேக்குறீங்க. அந்த குழந்தை சாப்பிட்டுருக்குன்னு தெரியும், அப்பயே அதை நீ ரீஇஷ்யூர் பண்ணிக்கிற அளவு அன்பா இருக்கியே. என்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற? முன்னாலாம் கேட்டுக்கிட்டு இருந்தியல்லப்பா, இப்ப சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீன்னு கேக்குறாங்க. அப்பா இப்படி பண்ணதுக்கு நான் சாரி கேக்குறேம்மா. இனி நான் உன்னை சாப்பிட்டியான்னு கேட்பேம்மா, நீ ஃபீல் பண்ணாதம்மா.
சார் பாப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப நட்சத்திரம் போறதும் எல்லா போடுறதும் கண்ணுக்கு மை தீட்டுறதும் அப்படியே மேக்கப் பண்ணி ஃபுல் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வருது சார். நான் கிளம்பி நானா வாலண்டியரா போய் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது சார். குழந்தைக்கு நல்லா இருக்கு சார் அது மாதிரி பண்றதுக்கு. எது புரியல? குழந்தைக்கு பண்றதுக்கு நல்லா இருக்கு அது மாதிரி. ஓகே, அதெல்லாம் பண்றேன். பட் அவங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறப்ப ஒரு ஆர்வமா நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி எப்பவுமே நல்லா தான் சார் இருக்கு. திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் நல்லா. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. சரிங்க சார், இதை கூட விடுங்க. 2 நாள் முன்னாடி நாங்க போய் பைக்ல போனோம் சார். கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன போட்டுருக்கேன் கூட பாக்கலங்க சார். குழந்தை பிறந்த பிறகு இவங்களை ரசிக்கிறது, கவனிக்கிறது, அல்லது நான் அழகா இருக்கேன்னு சொல்றது இது எல்லாத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படிங்கறதா நீங்க சொல்ல வருது இல்லையா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்புற மாதிரி இருக்குதாங்க சார் இதெல்லாம். எனக்கு இல்லதாமா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? சரி, ட்ரெஸ் பண்ணாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு, அதாவது பண்ணுவாரு. இப்ப முழு கவனமும் குழந்தைய ட்ரெஸ் பண்றது, பையனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறதுலயே தான் சார் இருக்கிறது. புள்ள என்ன படிக்கிறாப்ல? அவன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார். 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க சட்டை அயன் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் ஸ்கூல்ல விட்டு அந்த பேரு ஐடன் சீக்கிரம் 2 பேருக்கும் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து எட்டி பாப்பாரு. குழந்தை உள்ள வந்ததும் டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்து குடு அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு தான் சார். என் பொண்ணு முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க. அந்த பொண்ணுங்கிறீங்க நீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஏதோ எங்க இருந்து எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்மன் கூப்பிட்டு இருந்தா சார். இப்ப அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு. பொண்ணு குட்டு குட்டுன்னு பொழுதனைக்கும் கூப்பிடுறாங்க சார். அதுவே ஞாபகம் இல்ல சார் எனக்கு கூப்பிட்டு. நான் சொன்னேன் அவங்கள ஒரு நிக்நேம் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கீங்க அம்முன்னு, அதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மேரேஜ் சீக்காது இனிஷியலா ஒரு நேமிங் கன்வென்ஷன் அதெல்லாம். அது மாதிரி கூப்பிடணும்னு தோணல, காயத்ரின்ற மட்டும் கூப்பிட்டு இருக்கு. அதுவே நல்லா இருக்கு சார். அப்புறம் அம்முன்னு கூப்பிட்டீங்க? தெரியல ஏன் அப்படி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட மாதிரியே ஞாபகம் இல்ல. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் இருக்கதே எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் இருக்கேன் சார். ஐயோ. சோ அம்முன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு குழந்தை வந்தோடனே அம்மு போயிருச்சு, காயத்ரி வந்துருச்சு. 2ஆவது பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு சிவி சிங்காரிச்சு எல்லாம் பண்றீங்க. நாங்க அழகா ரெடியா வந்தா கூட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல. அங்கிட்டு சோசியல் மீடியா முழுக்க நீங்க மட்டுமே தான் குடும்பம் 3 பேரும். எங்க வீட்டுல அம்மு எல்லாம் இல்ல, காயத்ரி ஒரு ஆளை யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல சார், நானு ஃபேமிலியா பிக்சர் வச்சிருக்கேன். நானு டிபில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. வச்சுட்டு டிபில உங்க போட்டோ வச்சிருக்கேன்னு வேற சொல்றாப்ல. உங்களுக்கு உங்க குழந்தை மீது என்ன பொறாமை, வீட்டுக்காரர் மீது என்ன, அவர் என்ன கொஞ்சம் கெஞ்சணும்? சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் இருக்கதே எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் இருக்கேன் சார். சோ அம்முன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு குழந்தை வந்தோடனே அம்மு போயிருச்சு, காயத்ரி வந்துருச்சு. குசும்ப பத்தியாடா? ரொம்ப குசும்பு. பேசிக்கா என்னன்னு கேட்டா, அம்முன்னு என் பின்னாலே வந்தீங்களே, அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. இல்ல பிக்சர்ல தான் இருக்காங்க. அவங்க பிக்சர்ல தான் இருக்காங்க. இன்னும் டச்ல தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது ஒண்ணும் புரியல. டச்ல தான் இருக்காங்க அப்படின்னா இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் போச்சு. பினான்சியலா கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றதுனால பாப்பாக்கு வந்து ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. பொண்ணுக்கு ஒரு 3 செட் எடுத்தாங்க, பையனுக்கு ஒரு 2 செட் எடுத்தாங்க. சரி நீயும் கூட வந்துட்டியேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 400 ரூபாய் ஒரு டாப்பும் ஒரு 200 ரூபாய் ஒரு லெகின்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 7000 ஆச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா 1000 குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ரெகுலரா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமா பண்ணுவாங்க. இவருக்கு இதான் வேலை. அப்ப எனக்கு யாரு எடுத்து தருவா சார்? அதான் ஏற்கனவே நீங்களே எடுத்துக்கிறீங்களே. அது நான் எடுத்துக்கிறேன் சார், அவங்க தரப்புல எடுத்து தரணும்ல. காசு கொஞ்சம் ப்ராப்ளம். 7000 ரூபாய் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த மனுஷன், 1000 ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்த மனுஷன், அவருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலையே. இவர் உங்களெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால அவ தலை எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவரு வாங்குற சம்பளம் சேலரி முழுக்க ட்ரெஸ் தான் எடுப்பார். ரைட்டா? உங்களை கல்யாணம் பண்ண பிறகு எவ்வளவு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு? ரொம்ப கம்மியாயிடுச்சு. எவ்வளவு குறைஞ்சது? வருஷத்துல ஒரு 2 டைம். அவர் மாறி இருக்காரா இல்லையா? கண்டிப்பா ரொம்ப மாறி. இப்ப இவரு இந்த பொண்டாட்டி வந்ததுனால தான் நான் சட்டை எடுக்கிறது போச்சு நான் சொல்றாரு. இந்த பொண்டாட்டியே இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளு, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுங்க.